Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences exercise 2.5 sixth sum. Find the middle terms of an AP 9, 15, 21, 27 up to 183. So என்ன கொடுத்துருக்காங்கன்னா middle terms அதாவது நடுவில் உள்ள terms என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 9, 15, 21, 27, 183 சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் நம்மளுக்கு இதில் ஃபஸ்ட் டேர்ம் என்ன தெரியுது 9 தெரியுது. காமன் டிஃபரன்ஸ் வந்து செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் டேர்ம் செப்பரேட் பண்ணி பார்த்தா ஈஸியாக கிடச்சிரும். ஸோ 15 - 9 6. லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டேர்ம் என்பது 183. ஸோ லாஸ்ட் டேர்ம் என்பது 183. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு டேர்ம்ஸ் நம்பர் எதுவுமே தெரியாது, அதாவது எத்தனை டேர்ம் அப்படி எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க, இந்த கொடுத்துருக்காங்க. ஸோ A = A ப்ளஸ் லாஸ்ட் டேர்மை ஈக்குவேட் பண்ணி நீங்கள் டோட்டலாக அந்த என்ன டேர்ம் சொல்லி கண்டுபிடிங்க. அதாவது நம்ம எத்தனை டேர்மில் வேல்யூ கண்டுபிடிக்கிறது பதிலாக லாஸ்ட் டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிங்க. அதாவது நம்மளுக்கு பேசிக் ஃபார்முலா TN = அப்படி போட்டு தான் அந்த ஃபார்முலா நம்ம எழுதுவோம். பட் நம்ம இங்கே டோட்டல் டேர்ம்ஸ் எவ்வளோன்னு தெரியாதுன்னு ஒரு காரணத்துக்காக, அதாவது டோட்டல் டேர்ம்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு தெரியாதுன்னு ஒரு காரணத்துக்காக நம்ம அந்த TN பதிலாக L, அதாவது லாஸ்ட் டேர்மோடைய வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கு தான் Lன்னு போட்டேன். லாஸ்ட் டேர்மோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி மூலமாட்டு உங்களுக்கு எவ்வளோ டோட்டல் டேர்ம்ஸ் என்பது கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. இதுக்கு பதிலாக நீங்கள் அந்த L போட்டிங்கன்னா லாஸ்ட் டேர்மோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ லாஸ்ட் வேல்யூ 183 உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு A9 N தெரியாது, D வந்து 6. ஸோ 9 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா 183 - 9 = N + 1 × D இருக்கும். N ப்ளஸ் கிடையாது, N - 1 = N - 1 × D. இப்போ 183ல் 9 போயிட்டுனா மொத்தம் 174 இருக்கும். இப்போ இந்த D ஆக்சுவலாக 6. அப்போ வந்து இது இங்கே வந்துட்டுனா N - 1. ஸோ இது கேன்சல் பண்ணிச்சுன்னா 29 சொல்லிட்டு வரும். ஸோ 29 = N - 1 வந்திருக்கு. ஸோ இந்த 1 N = 29 + 1 ஆயிரும். ஸோ N = 30. ஸோ எவ்வளோ டேர்ம்ஸ்னா டோட்டல் டேர்ம்ஸ் வந்து 30. டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்பது 30 இருக்குது. ஸோ மிடில் டேர்ம் தான் என்னது? மிடில் டேர்ம்னா இப்போ நம்மளுக்கு 2 விஷயம் உண்டு. இப்போ நம்மளுக்கு நம்ம கையில் மொத்தம் 10 ஃபிகர்ஸ் இருக்குது. 10 ஃபிகர்ஸ்னால் நம்ம 10 ஃபிங்கர்ஸ் இருக்குது. அதாவது 10 ஃபிங்கர்ஸ் நம்ம கையில் இருக்குதுன்னா இதில் மிடில் ஃபிகர் எதுன்னு நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. 10 ஃபிங்கர்ஸை சேர்த்து வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எது மிடில் ஃபிங்கர்னு சொல்லுவீங்கன்னா 5th and 6th ஃபிங்கரை தான் நீங்கள் வந்து மிடில் ஃபிங்கர்னு சொல்லுவீங்க. அதாவது 2 தான் சொல்லுவீங்க. 2 ஃபிங்கர்ஸை நீங்கள் வந்து மிடில் ஃபிங்கர் சொல்லிட்டு சொல்லுவீங்க. பட் இதே வந்து எக்ஸாம்பிளுக்கு இல்லைனா 10 பால்ஸ் இருக்குன்னாச்சுன்னா இல்லைன்னா 10 ஃபிங்கர்ஸ் இருக்கட்டும். ஸோ இதை விட இப்போ 9 ஃபிங்கர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஒரு ஃபிங்கரை கால்குலேட் பண்ணட்டா 9 ஃபிங்கர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்கன்னா இதில் நீங்கள் டோட்டல் ஃபிங்கர்ஸ்னால் எவ்வளோ சொல்லுவீங்கன்னா கரெக்டாக 5th ஃபிகரை நீங்கள் நடு ஃபிங்கர்னு சொல்லுவீங்க. அப்போது இதை மாதிரி நீங்கள் கரெக்டாக ஆட் நம்பருக்கு என்பது ஆட் நம்பர் சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆட் நம்பர் சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி 1 2 3 4 5 இந்த நம்பரில் நடு டேர்ம் எதுன்னு சொன்னீங்க இது ஆட் நம்பர். லாஸ்ட் ரெண்டாவது தான் ஒரு ஆட் நம்பர். ஸோ இது 3ன்னு சொல்லுவீங்க. பட் இதே 6 இருக்குது. ஸோ அப்போ இதில் மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறது வந்து டஃப்பான ஒரு விஷயம். அப்போ நீங்கள் 3 எடுத்தீங்கன்னா இந்த சைடு 3 2 9. ஸோ அது மிடில் டேர்ம் கிடையாது. 4ன்னு மட்டும் எடுத்தால் கூட அதுவும் மிடில் டேர்ம் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த 3 and 4 சேர்த்து எடுத்தால் அது ரெண்டத்தையும் நீங்கள் மிடில் டேர்ம்னு சொல்லுவீங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ் ஆட் நம்பருக்கும் மிடில் ஈவன் நம்பருக்கும் உள்ள மிடில் டேர்ம் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ இது ஒரு ஈவன் நம்பர். ஏன்னா 30 டேர்ம்ஸ் என்பது நம்மளுக்கு ஒரு ஈவன் நம்பர். ஸோ அப்போது இதுக்கு பாதி வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 15 வரும். ஸோ 30/2 அண்ட் 30/2 + 1 இந்த 2 டேர்ம்ஸ் தான். ஸோ இந்த 2 டேர்ம்ஸ் தான் மிடில் டேர்ம்ஸ். ஸோ இது 1th கிடையாது, 30/2 + 1th டேர்ம்ஸ் டோட்டலாக இந்த மாதிரி 1th டேர்ம்ஸ் தான் மிடில் டேர்ம்ஸ். ஸோ இந்த 2 தான் மிடில் டேர்ம்ஸ். ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா 30/2 வந்து 15. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 15 ஒரு +1. ஸோ தட் இஸ் 16. ஸோ 15th 16th டேர்ம்ஸ் தான் மிடில் டேர்ம்ஸ். ஸோ இது ஈவன் நம்பர்னால நம்மளுக்கு 2 மிடில் டேர்ம்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ மிடில் டேர்ம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் புரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டலாக ஒரு ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா அது ஒரே ஒரு மிடில் நம்பர் தான் வரும். அதை நீங்கள் அப்படி ஜஸ்ட் டிவைட் பண்ணாலே கிடச்சிருக்கு. ஸோ 29 இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் 29 இருக்குதுன்னா 29ல் பாதி எஃபிஷியன்ட்டியாக அவருக்கு எக்ஸாக்டாக எது வரும் 14 பாயிண்ட் அந்த சம்திங் வரும். ஸோ 15 நீங்கள் மிடில் டேர்மாக எடுப்பீங்க. பட் இங்கே
30 வந்துருக்கு. ஸோ 30 என்பது ஒரு ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர்னால நம்மளுக்கு 15 மட்டும் சொல்ல முடியாது, 15 மட்டும் சொல்லாமல் 16 சேர்த்து சொல்லணும். அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு டேர்மே ஆட் பண்ணி தான் சொல்லணும். அதுதான் மிடில் டேர்ம் சொல்லணும். ஈவன் நம்பர்னால் பக்கத்தில் உள்ள ஒரு மிடில் டேர்மே சேர்க்கணும். ஸோ இப்போ மிடில் டேர்ம் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம எந்த டேர்ம்ஸ் நம்மளுக்கு மிடில் டேர்முக்கு கண்டுபிடிக்கணும் இல்லை தெரிஞ்சதுனால நம்ம ஸ்ட்ரைட்டாக TN = அந்த டேர்ம் ஃபார்முலாவில் போட்டு இதை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ T15 ஃபஸ்ட் கண்டுபிடிங்க. ஏ வந்து உங்களுக்கு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 9, டி வந்து 6. 9 + இது 15 - 1 × 6. ஸோ T15 = 9 + இங்கே வந்து 14 × 6. ஸோ தட் இஸ் 14 6 are 84. தட் இஸ் = 9 + 84 வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா 93 சொல்லிட்டு வரும். அடுத்த T16 அதே போல் கண்டுபிடிங்க. 9 + 16 - 1 × 6ன்னு சொல்லிட்டு வரும். தட் இஸ் = 9 + 15 × 6. தட் இஸ் = 9 + 90 99. So the middle terms are of the AP given AP are 93 and 99. ஸோ இது ரெண்டும் தான் மிடில் டேர்ம்ஸ்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.